லாரிங்ஸ் கேன்சர் ஜெனட்டிக் கிடையவே கிடையாது. இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் வாட் வி ஆர் எக்ஸ்போஸ் டு த என்விரான்மெண்ட். என்ன நம்ம எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அதனால் வரக்கூடிய கேன்சர் தான் லாரிஞ்சல் கேன்சர், நாட் ரிலேட்டட் டு ஹெரிடிட்டரி டிரான்ஸ்மிஷன். டாக்டர், இது வந்து நான் சப்போஸ் இயர்லி டயக்னோஸ் பண்ணிட்டேன்னா இதுக்கு என்னவா ட்ரீட் பண்ணுவீங்க, நான் எவ்வளோ % க்யூர் ஆகும்? ரைட். ஸோ இந்த இயர்லி டயக்னோசிஸ்ன்றது நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது 10 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், 9 பேஷண்ட்ஸ் வில் பி இன் ஸ்டேஜ் 1, பிலீவ் இட் ஆர் நாட். அது குரல் வலையில் ஸ்டேஜ் 1 என்ன மீன் பண்ணோன்னா, குரல் வலையில் இருக்குது, பக்கத்தில் மேலே கீழே எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸ்டேஜ் 1ன்னு சொல்கிறோம். 10ல் 9 பேஷண்ட் ஸ்டேஜ் 1ல் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் குட் திங் இஸ் சர்ஜரி இல்லாமலே இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ வி கேன் க்யூர் த கேன்சர் வித் வெரி பேசிக் சிம்பிள் ரேடியேஷன். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், சர்ஜரி தேவையில்லை. லாரிங்ஸ் கேன்சருக்கு, ஏர்லி ஸ்டேஜ் கேன்சருக்கு சர்ஜரி தேவை கிடையாது. ட்ரீட்மெண்ட் வித் ரேடியேஷன் ஃபார் அ டியூரேஷன் ஆஃப் 3 to 5 weeks, இல்லை அதிகபட்சம் 6 weeks. இந்த பயம் ஊற்றுறாங்க, பைப் போட்டுருவாங்க, அது மூலமாக தான் நிற்க சுவாசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். அது யாருக்கு அப்படின்னா, இந்த ஏர்லி ஸ்டேஜில் விட்டுட்டு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ என்ன நடந்திருக்கும், நிறையா சமயம் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் மாதிரி இருக்குது, பயாப்சி எடுக்கணும் அப்படின்னோடனே பயந்துட்டு வீட்டுக்கு ஓடிடுவாங்க. வீட்டுக்கு ஓடிட்டு அதோடையே திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் தே வில் வெயிட் ஃபார் 3 months 4 months. இந்த 3-4 monthஸில் என்ன ஆயிரும்னா, அந்த கேன்சரு மேலே உள்ள பகுதிகள், கீழே உள்ள பகுதிகளெலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பாதை தானே மூச்சு போகிற பாதை. இப்போ அது கேன்சர் வந்து அது குரல் வலை மூவ் ஆகிறதே அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், மூச்சு விடுறதே சிரமமாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் டெம்பரவரியாக பைபாஸ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு ஹோல் போடுவாங்க. இந்த இடத்துல பிளாக் இருக்குது, காற்று உள்ளே போகாது. இப்போ தே வில் புட் அ ஹோல் தேர் ஃபார் த லங்ஸுக்கு காற்று போகிறதுக்காக இங்கே ஒரு ஹோல் போடுவாங்க. அந்த ட்ரெக்கியாஸ்டமின்னு சொல்லுவோம். இது யாருக்குன்னா லேட் ஸ்டேஜில் வர பேஷண்ட் மட்டும்தான். ஏர்லி ஸ்டேஜில் வர பேஷண்ட்டுக்கு இது எதுவுமே கிடையாது. தே வில் பி ட்ரீட்டட் வித் வெரி சிம்பிள் ரேடியேஷன் அண்ட் தே வில் பி சென்ட் ஹோம். ஓ, ஸோ சிம்பிள். ஸோ ஏர்லியாக வந்துட்டோம் அப்படின்னா சர்ஜரியே இல்லாமல் ரேடியேஷன்லேயே ட்ரீட் பண்ணுறீங்க. 100%. இன்ஃபேக்ட் கீமோ கூட தேவை கிடையாது ஏர்லி ஸ்டேஜில் வரும்போது. இமேஜின். ஓகே, மைண்ட் ப்ளோவிங் ஆல் டாக்டர். ஆக்சுவலாக இந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இவங்க வந்து ட்ரெக்கியாஸ்டமி வரையும் போகிறாங்க. எக்ஸாக்ட்லி. குரல் வலையில் மாற்றம், குரலில் மாற்றம். ஏன்னு டாக்டர் கேன்சர்னு சந்தேகப்படுறாருன்னா சுற்றி இருக்கிறவங்க யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏற்று வீட்டில் இருக்கிறவங்க பயமுறுத்துறதை கேட்கக்கூடாது. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு சொல்கிறத கேட்டிங்கன்னா யூ கேன் கெட் பேக் டு அ நார்மல் இண்டிவிஜுவல். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு 2-3 பேர் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தானே. பயந்துட்டு இருக்கிற பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா சந்தோஷம். ஓகே டாக்டர், சூப்பர். ஸோ நம்ம கோல் நம்ம கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் நாளைக்கு ஒரு ஊக்கு ஒன்று போட்டுருவீங்க, இது வரலன்னா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும். பாசிட்டிவாக பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க, லாஸ்ட்டில் ஒரு பயமுறுத்தி விட்டுறீங்கல்ல. பயமுறுத்தலை, இது நடந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் சொல்கிறேன் நான். எனக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லவே இல்லையே. ஓகே, ட்ரீட்மெண்ட் ரேடியேஷன் சொல்லி முடிச்சிட்டோம். அது எப்படி இருக்கும், ஏது இருக்குன்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசல. இதில் நம்ம பேசி எவ்வளோ சைக்கிள்ஸு எப்பப்பெல்லாம் பண்ணணும், எத்தனை வாரம் ஃபாலோ பண்ணணும், ரைட், இது எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணணும், இதை பற்றிலாம் வீடியோவில் பார்த்துலாமா? ரைட். இப்போது லாரிங்ஸ் கேன்சர் பேஷண்ட்டை, இப்போ ஜிஎஸ்டியில் இருக்கிற பேஷண்ட் அப்படின்னா அவங்கள்ட்ட வேறு ஒரு கேள்வி கேட்போம். என்னங்க ஏன் பேக்கெட்டில் பீடி வச்சுருக்கீங்களா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கேன்சர் வந்திருக்கோம், பட் இன்னும் அவங்க ஸ்மோக்கிங்கை விட்டுருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க, சார் நான் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டேன் சார் அப்படிம்பாங்க. எவ்வளோ நாளாக விட்டீங்க அப்படின்னா போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து விட்டேன் சார் அப்படிம்பாங்க. ஸோ த ஃபஸ்ட்டு திங் பிஃபோர் ட்ரீட்டிங் அ லாரிங்ஸ் கேன்சர் இஸ் டு மேக் ஷுர் தட் தே ஆர் குவிட்டிங் ஸ்மோக்கிங். இல்லைன்னா இதை மெனக்கெட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லாக்கி விடுவோம். இஃப் தே கண்டினியூ டு ஸ்மோக், திரும்ப அந்த கேன்சரை 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் மறுபடியும் வந்துடும். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த கார்சினோஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ முதல் ட்ரீட்மெண்ட் லாரிங்ஸ் கேன்சருக்கு என்ன அப்படின்னா டு மேக் ஷுர் தட் தே ஆர் ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் ஒன்று, அண்ட் தே ஷுட் கமிட் தட் தே வில் நாட் ஸ்டார்ட் அகெயின். அப்படின்னா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக வேஸ்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் டாக்டர் ஆக்சுவலாக சப்போஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத ஸ்மோக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் இதை ஃபார்ம் ஆகுமா? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. வந்த கேன்சர் ரேடியேஷனில் நல்லாயிரும். அப்போ மீதி உள்ள நார்மல் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த செல் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அதில் புது கேன்சர் ஃபார்ம் ஆகுங்களா, அது எப்படி அதிகம், பொட்டன்ஷியல் ரிஸ்க் அதிகம், திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறது. ஸோ ஸ்மோக்கிங் ஒருத்தர் அவாய்ட் பண்ண சொல்லி கமிட் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வாய்ஸ் ரிலேட்டடாக அவங்க ஒர்க்கிங் கண்டிஷனோ லிவிங் கண்டிஷன்ஸோ வாய்ஸ் அப்யூஸ் இருக்குது அப்படின்னா
முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு டீச்சராக இருக்காங்க அப்படின்னா, மேற்கொண்டு ரொம்ப சத்தம் போட்டு பாடம் நடத்துறதுக்கு அவசியம் இல்லாமல் ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் மாறுறதா மாறிக்கிறது. அதே மாதிரி லைக் வி ஹேவ் ட்ரீட்டட் அன் இண்டிவிஜுவல் ஹூ வாஸ் அ கண்டக்டர். ஸோ அவர் அப்புறம் என்ன சொன்னோன்னா, நீங்கள் டெப்போலே இருந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பார்க்குற மாதிரி மாற்றிக்கோங்க. அண்ட் தே வில் ஒப்ளைஜ். அவங்களுக்கு தேவை இந்த இடத்துல இருக்கிறவரை மாற்றிட்டு வேற ஒருத்தர் அவங்க போட்டுக்கு போகிறாங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் தம் டு அவாய்ட் a ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் a நியூ கேன்சர். பழைய ரிஸ்க் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணால் தான் புதுசாக இன்னொரு கேன்சர் வராமல் நம்ம துவங்க முடியும். ஸோ இந்த அட்வைஸை அடுத்து கொடுத்துருவோம். 3வது விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸை சென்சிட்டைஸ் பண்ணுறது. இப்போ இவருக்கு வந்து நம்ம ரேடியேஷன் கொடுக்க போகிறோம். ரேடியேஷன் கொடுக்கும்போது ஒரு 6 வாரத்துக்கு அதிகபட்சம் நம்ம கொடுக்கும்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த 2வது நாளே வாய்ஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. வாய்ஸ் நல்லா வர்றதுக்கு 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். அதே சமயம் ரேடியேஷன் கொடுக்கும்போது அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் அப்படின்றத ஃபேமிலி மெம்பர்ஸை சென்சிட்டைஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா பேஷண்ட் கிட்ட வி வில் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாஸ்க் மாதிரி ஒன்று மாட்டிட்டு மிஷினில் படுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு மெஷினை வச்சு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி எக்ஸ்ரே கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த பெயின் எதுவுமே இருக்காது, எந்த வலியும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது, அட்மிஷனும் தேவை கிடையாது. டெய்லி 10 மினிட்ஸ் இந்த ரேடியேஷன் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். இதை மாதிரி அதிகபட்சம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு 6 வீக்ஸுக்கு இருக்கும். இதை பேஷண்ட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட்.